தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி யாரும் பயப்பட வேணாம். அதில் 40 மார்க்கு கண்டிப்பாக எடுத்துட முடியும். 40 மார்க்குக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டியை 3 டிவிஷனாக பிரிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் டிவிஷனில் 4 டாபிக். அந்த 4 டாபிக்கு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை பார்த்து அப்படியே நம்ம எழுத போகிறோம் ஆன்சர். ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட டாப்பிக்கை மட்டுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பார்ட் 1ல் வச்சுருப்போம். பார்ட் 2ல நீங்கள் ஆல்ரெடி தமிழில் தெரிஞ்ச பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, வாக்கியத்தில் உள்ள தவறுகள் அப்படின்னு ஒரு 40 மார்க்குக்கு உரிய கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப இந்த பார்ட் 1 பார்ட் 2வை நீங்க கரெக்டா எழுதினாலே உங்களுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து 40 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். பார்ட் 3ல நம்ம உரைநடை பகுதியில இருக்கக்கூடிய கொஞ்சம் பகுதிகளை படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதற்கான ஆன்சரையும் எழுதிடலாம்.